குவைத் தீ விபத்தில் இறந்த தமிழர்களின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. வெளிநாட்டுக்கு வேலைக்காக சென்று பூத உடலாய் திரும்பி வந்தவர்களை பார்த்து உறவினர்கள் கண்ணீர் விட்டு கதறி எழுதனர். குவைத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் 45 இந்தியர்கள் உட்பட 49 பேர் இறந்தனர். இவர்களில் 31 பேரின் உடல்களும் இந்திய விமானப்படை விமானம் குவைத்திலிருந்து கொச்சிக்கு நேற்று வந்து சேர்ந்தது. 31 உடல்களில் 23 கேரளாவைச் சேர்ந்தவர்களுடையது என்றும் 7 தமிழகத்தைச் சேர்ந்தவர்களுடையது என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். விமான நிலையத்தில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி, கேரள அமைச்சர்கள் உள்ளிட்டோர் உடல்களை பெற்றுக் கொண்டனர். தமிழகத்தைச் சேர்ந்த 7 பேரின் உடல்களையும் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பெற்றுக் கொண்டார். தொடர்ந்து தமிழர்கள் 7 பேரின் உடல்களும் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. அதன்படி திருச்சி திருவெரும்பூர் பகுதியைச் சேர்ந்த ராஜு, ராமநாதபுரம் தென்னவனூர் பகுதியைச் சேர்ந்த கருப்பண்ணன் ராமு, தஞ்சை மாவட்டம் பேராவூரணி பகுதியைச் சேர்ந்த குணவுரு செட்ராய், கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் முட்டம் கிராமத்தைச் சேர்ந்த சின்னதுரை, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பகுதியைச் சேர்ந்த முகமது ஷெரீப், தூத்துக்குடி மாவட்டம் பாலரம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மாரியப்பன், சென்னை ராயபுரத்தைச் சேர்ந்த சிவசங்கர் ஆகியோரின் உடல்கள் சொந்த ஊருக்கு வந்து சேர்ந்தன. உடல்களை கண்டதும் உறவினர்கள் கண்ணீர் விட்டு கதறி எழுதது அனைவரையும் கண்கலங்க வைக்கும் வகையில் இருந்தது.